Hello friends, welcome to Lukshika Samayal. நீங்க நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா மறக்காம லுக்ஷிகா சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஹோட்டல் டேஸ்ட்ல பூரி மசாலா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ரொம்பவே நல்லா இருக்குங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் நான் 4 பெரிய சைஸ் உருளைக்கிழங்க வேக வச்சு இந்த மாதிரி மசிச்சு எடுத்துருக்கேங்க. ரொம்ப மசிக்காதீங்க, ஒன்றும் பாதியமா மசிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம பூரி மசாலா செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாயில் 3 டீஸ்பூனுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. எண்ணெய் நல்லா ஹீட் ஆகட்டும். இப்போ இதில் 1 டீஸ்பூனுக்கு கடுகு சேர்க்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போ இதில் 1 டீஸ்பூனுக்கு உளுந்தப்பருப்பு, 1 டீஸ்பூனுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். பருப்பெல்லாம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வரட்டும். இப்போ இதில் 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு வெங்காயத்தை நல்லா வதங்க விடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கி வரணுங்க, அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ இதில் நம்ம ஒரு பெரிய சைஸ் தக்காளியை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். ஒரு வரமிளகாய் சேர்த்துக்கலாங்க. கூடவே ஒரு 5 போல் பச்சை மிளகாய் கீரி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். காரத்துக்கு பச்சை மிளகாய் தாங்க, அதனால் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா கலந்து விடுங்க. கலந்து விட்டுட்டு எல்லாத்தையுமே நல்லா வதங்க விடுங்க. இப்போ பாருங்கள், தக்காளி எல்லாம் நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ ஒரு வாட்டி கலந்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் 1 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. அந்த மஞ்சத்தூளோட பச்சை வாசனைலாம் போகட்டும். இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ இதில் நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் 3/4 கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேங்க. உங்களுக்கு எந்த அளவு வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா கலந்து விடுங்க. கலந்து விட்டுட்டு இது நல்லா கொதி வரட்டுங்க. இப்போ நம்ம ஒரு கிண்ணம் எடுத்துக்கலாம். கிண்ணத்தில் 2 டீஸ்பூனுக்கு கடலை மாவு சேர்த்துக்கலாம். கடலை மாவு சேர்த்து செய்யும்போது நம்மளுக்கு ஹோட்டல் டேஸ்ட்டில் அதே திக்னஸில் கிடைக்குங்க, அதனால தான். இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க, கட்டி இல்லாமல். இப்போ பாருங்கள், நல்லா கலந்து விட்டாச்சு. கட்டி இல்லாமல் கலந்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், மசாலாவும் நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ இதில் நம்ம வேக வச்சு எடுத்து வச்ச உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. இந்த மசாலா கூட உருளைக்கிழங்கு எல்லாம் கலந்து வரணுங்க. கலந்து விட்டுட்டு நம்ம கரைச்சி எடுத்து வச்ச கடலை மாவு தண்ணியை இப்போ சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. கலந்து விட்டுட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் வரைக்கும் கொதி வர விட்டுடலாம். நல்லா கெட்டியாகி வருங்க. பாருங்கள், இந்த மாதிரி. இப்போ ஒரு 7 நிமிஷம் ஆயிருக்குங்க. நல்லா கெட்டியாகி வந்திருக்கு. இப்போ கொஞ்சமாக மல்லி இலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். நல்லா கலந்து விட்டுருங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட பூரி மசாலா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் லுக்ஷிகா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.